சிவாய நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த வீடியோல நம்ம என்ன பதிவை பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி அமாவாசைங்க. பொதுவாவே அமாவாசை அப்படின்றது நம்மளோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான அற்புதமான நாள் தாங்க. வருஷத்துல 3 அமாவாசை ரொம்பவுமே முக்கியமானதா கருதப்படுது. ஒண்ணு ஆடி அமாவாசை, இன்னொன்னு தை அமாவாசை, இன்னொன்னு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசை. இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு வருஷம் நம்ம தர்ப்பணம் கொடுத்த பலன் இந்த ஒரு அமாவாசையில கொடுக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை எப்ப வருது, அந்த திதி எப்ப ஆரம்பிக்குது, நம்ம பித்ருக்களுக்கு எப்ப தர்ப்பணம் கொடுக்கலாம், எப்ப படையல் போடலாம் அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2026ல ஆடி அமாவாசை எப்ப வருது அப்படின்னா 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசைங்க. சரி, அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாமா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை 2:11க்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதியானது அடுத்த நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 வரை அமாவாசை திதி நீடிச்சிருக்குங்க. அப்ப ஆகஸ்ட் 12ஆம் தேதி முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதால இந்த நாள்ல தான் நம்ம ஆடி அமாவாசை வழிபாடு செய்ய போறோம். சரி, நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுக்கான நேரம் என்னன்னு பார்க்கலாமா? காலையில 6 மணில இருந்து 12 மணிக்குள்ள எள்ளும் தண்ணீரும் இறைச்சு நம்ம தர்ப்பணம் கொடுத்துடலாங்க. இலை போட்டு படையல் போட்டு வழிபடுறதுக்கான நேரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 11 மணில இருந்து 12 மணி வரை. இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 1:30 2:30க்குள்ள நீங்க இலை போட்டு வழிபாடு பண்ணிக்கலாங்க. மாலை 6 மணிக்கு மேல விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கலாம். இதுதான் முறை. இதுல நிறைய பேர் கேட்பீங்க, நாங்க ஒரு பொண்ணு தான் இருக்கோம், எனக்கு அம்மா அப்பா இல்ல, ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு நான் திதி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு விஷயம் பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கணவர் இருக்கிற வரையும் நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது. நீங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சு நீங்க காக்காய்க்கு சாதம் வைக்கலாம், இலை போட்டு நீங்க நல்லா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு வழிபாடு பண்ணலாம். பட் ஆனா நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது. அத பெண்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலுக்கு போக முடியல, இல்ல நம்ம எங்க ஊர்ல ஆற்றங்கரை இல்ல, அங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீட்லயே பண்ணிக்கலாங்க. எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயிக்கோங்க. அப்புறம் 6 to 12 மணி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க படத்துல மேல காமிச்சிருக்க மாதிரி நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். உங்களோட முன்னோர்கள் எல்லாரையும் நினைச்சு அவங்களுக்கு அவங்கள வழிபாடு பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், சிவத்திருவடி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேண்டிக்கிட்டு நீங்க மேல படத்துல கொடுத்திருக்க மாதிரி நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்ல சமைச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நான்வெஜ் இல்லாம வெஜ்ஜா இருந்தா ரொம்ப நல்லதுங்க. நல்லா அழகா இலையில அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி ஆடைகள், அந்த வயதுல எந்த ஆடைகள் உடுத்துவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடைகளையும் நீங்க புது ஆடைகள் வாங்கி வச்சு அவங்கள மனதார நினைச்சு அந்த உணவை அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்களோட முன்னோர்களை வழிபட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் காக்காவுக்கு நீங்க வச்சுட்டு வந்துடலாம். வச்சுட்டு நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த துணியை அந்த வயதுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு தானம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்புங்க. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு மேல வீட்டுல விளக்கேத்தி வழிபடுங்க. இப்படிதாங்க பண்ணுவாங்க. வீட்டுல நம்மள கடலுக்கு போக முடியல, வீட்டிலே பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்க கடைபிடிச்சுக்கலாம். ஆனா இந்த நாள் ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. நம்மளோட முன்னோர்கள் அவங்க மூலமா கூட நம்ம கிட்ட உணவு வாங்கி சாப்பிடுவாங்க. சோ ஒரு 5 பேருக்காவது நீங்க அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்புறம் என்ன அப்படின்னா படையல் போட்டும் வழிபட முடியாது, நாங்க தர்ப்பணமும் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தாவது கண்டிப்பா வீட்டுல பண்ணுங்க. அன்னைக்கு காலையில வீட்டுல வெள்ளை சாதம் செஞ்சு அதுல தயிர் ஊத்தி கருப்பு எள் கலந்து அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க காக்காவுக்கு சாதம் வைங்க. அப்புறம் வீட்டுகள்ல சுத்தி இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட் ஏதாவது நீங்க வாங்கி கொடுங்க. பறவைகளுக்கு ஏதாவது தீனி வைங்க. இதுவே ரொம்ப பெரிய பலனை நம்மளுக்கு கொடுக்கும். எதுவுமே நம்மளால செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க கடைபிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க. அப்புறம் இந்த நாள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப பெண் தெய்வமா இருந்தது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஆண் தெய்வமா இருந்தது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுவோம். இந்த அமாவாசையை தவற விட்டுடாதீங்க. ஏன்னா ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு. இந்த அமாவாசையில நம்மளோட குலதெய்வ கோவில் பக்கத்துல இருக்கு, போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா
தாராளமா நீங்க போயிட்டு அங்க வந்து ஒரு பொங்கல் வச்சோ இல்ல மாவிளக்கு தீபம் ஏத்தியோ வழிபட்டுட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பலனை கொடுக்குங்க. திருமண தடை இருக்கு, கல்யாணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு, குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்மளோட குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது எல்லா நல்ல விஷயங்களும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி அமாவாசையை எந்த காரணத்தை கொண்டு தவற விட்டுடாதீங்க. இந்த நாள்ல நம்மளோட முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த பதிவை நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள் கூடயும் உற்றார் உறவினர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் பார்த்து இந்த பூஜைகள்லாம் செய்து பலனடையட்டும். இதே மாதிரி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.